அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இந்த வீடியோ லாங் வீடியோவோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்திருந்தேன். அன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து சின்னதாக வந்து என்னோடய கிச்சன் ஷெல்ஃபில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து சின்னதாக 1-2 டிப்ஸ், அப்புறம் வந்து ஒரு ரெசிபி இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ எப்போதும் போல் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சாட்டர்டே மார்னிங் எடுத்த இந்த வீடியோவில் முதல்ல வந்து வேலை ஆரம்பிச்சது என்னென்னா, இட்லி தோசைக்கு மாவு வந்து ஊற வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் தான் ஊற வச்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சு காலையில் அரைக்கிறதுங்கிறது இது முடியாத இதாக இருக்கிறதுனால காலையில் தான் ஊற வைக்கிறது. ஸோ உளுந்து வந்து இந்த கப்பில் தான் எப்போவுமே அளந்து 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறது. இது உளுந்து நம்ம அரைக்கும் போதே தெரியும் இல்லையா, நல்ல பூத்து வரும் தெரியுமா, அந்த மாதிரி உளுந்தாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கப்பு இதே கப்புக்கு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ உளுந்து வந்து சில உளுந்து வந்து எம்பி வராது, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அரை கப்பு சேர்த்துக்கிறது. இது நல்லா பூத்து வர உளுந்தாக இருக்கிறதுனால இதில் 1 கப்புக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே வெந்தயத்தையுமே சேர்த்தே ஊற வச்சிடுறது. நான் தனியாக ஊற வைக்கிறது இல்லை, ஏன்னா ஊற வச்சதை எடுத்து போட மறந்துடுவேன், இல்லைன்னா ஊற வைக்கவே மறந்துடுவேன். அதனால் சேர்த்தே தான் நாங்கள் எப்போவுமே வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா ஊற வைக்கிறது. நாங்கள் எப்போவுமே கூப்பன் அரிசி ப்ளஸ் இட்லி அரிசி சேர்த்து தான் போடுறது. கூப்பன் அரிசியோட இது வந்து இப்படி தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை நான் வந்து கொஞ்சம் அன்னைக்கு இங்கே கொஞ்சம் ஒரு இது அதிகம் போட்டிருக்கேன். ஆனாலுமே நான் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து கொலப்பாக இருக்கும் தெரியுமா, கூப்பன் அரிசியில் நம்ம தனிப்பட இது பண்ணும்போது இட்லி தோசை எல்லாமே கொலவாக இருக்கும், அது சாஃப்டாக இருக்காது. இப்போ அளந்து கொட்டுறேன் இல்லையா, இது வந்து ஒரு படியும்பாங்க. இந்த ஒரு படியில் வந்து 4 கப்புக்கு இதாக இருக்கும். 1/4 படி சுண்டு சொல்லுவாங்க இல்லையா, சுண்டு அரை சுண்டுன்னு, அதில் 4 கப் அளவுக்கு கூப்பன் அரிசியும் 3 கப் அளவுக்கு இந்த இட்லி அரிசியும் சேர்த்து தான் போடுறது. தனிப்பட கூப்பன் அரிசியில் இட்லி தோசைக்கு அரைச்சோன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும், நல்லாவே வராது. இட்லி அரிசியோடு சேர்ந்து போடணும். இட்லி அரிசி இல்லைன்னா 1 கப்பு பச்சரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் எடுத்து அளந்துக்கிறது. இந்த அளக்கிறேன் இல்லையா, இந்த சின்ன 1/4 படி இருக்கு இல்லையா, இதில் வந்து 4 கப்பு கூப்பன் அரிசியும் 3 கப்பு இட்லி அரிசியும் அளந்து நான் எடுத்து ஊற வச்சிடுறது எப்போதுமே. அந்த உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா இதாகணுச்சுன்னு வைங்களேன், நம்ம அதிகம் போட வேண்டியதில்லை. உளுந்துக்கு இதாக இருக்குதுன்னா நம்ம அரிசியை வேண்டாலும் இது பண்ணிக்கலாம். பச்சை அரிசி சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 அரிசியுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சு தூக்கி நம்ம கிரைண்டர் கிட்ட கொண்டு வச்சுட்டு அடுத்த வேலை அன்றைக்கி ஃபுல்லாக அதுதான். அண்ட் அன்றைக்கி இங்கே வந்து நிறைய ரீஃபில் பண்ணுறதா இருந்தது. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக அந்த பருப்பு எல்லாமே ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி இங்கே பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் பாசிப்பயிறு எடுக்கிறப்ப காலியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு வந்து பச்சரிசி 1 கப்பும் அரை கப் அளவுக்கு பாசிப்பயிரும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு இன்றைக்கி குக்கரில் போடாமல் சட்டியில் அப்படியே வேக வச்சுக்கலான்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பொங்கல் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் வேலை கொஞ்சம் எப்படின்னா லஞ்ச் வந்து சிம்பிளாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, காலையில் பொங்கல் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு வேக போட்டுட்டு மற்ற இதை சுற்றி அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் கிச்சன்லான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி இந்த 2 நாள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா, ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, அந்த 2 நாள் லீவ் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான வேலைகளை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ஸோ அப்படி தான் எனக்கு வாரம் வாரம் அமையும். ஸோ ரீஃபில் பண்ணுறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பொங்கல் பாட்டுக்கு வேகட்டும், அதுக்குள்ளே கொஞ்சம் கிச்சன்லாம் இது பண்ணலான்ட்டு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஃபுல்லாலாம் இது பண்ணலை, நான் ஷெல்ஃப் மட்டும்தான் வந்து நான் இதை வீடியோ இது பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சா. ஸோ நம்ம கிச்சன்லேயே ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குதுன்னா அது வந்து இந்த ஷெல்ஃப் தான். ஷெல்ஃபில் கொஞ்சம் இதெல்லாம் ஷீட்லாம் வந்து எடுத்துகிட்டு இது பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து நோம்புக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேல் பிளேட்டு நான் கவர் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் பிளாஸ்டிக் பெரிய பக்கெட்டில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் அடுக்கி எல்லாம் வச்சுருப்பேன். அது 2வது ஷெல்ஃபில் தான் பருப்பு, ஜீரகம், மிளகு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கு கீழே தான் இது வந்து டீத்தூள், காஃபி பவுடர், சீனி, சர்க்கரை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அந்த பெரிய வாளி இருக்கு இல்லையா, அதில் வந்து மைதா மாவு, ரவா நம்ம என்னெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கிறனோ எடுத்துகிட்டு பேலன்ஸை ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சில்வர் பக்கெட்டில் வச்சுருவேன். நான் தனிப்பட வந்து
எதையுமே வந்து மாவு மற்ற கொண்டக்கடலை பட்டாணி இதெல்லாம் வந்து பாட்டிலில் கொட்டி வைக்கிறதுக்கு இங்கே இடமும் இல்லை. அப்படியே வச்சாலும் அது வந்து செட் ஆகலை. நான் ஒரு தடவை செட் பண்ணி பார்த்தேன், அது சரியாக வரலைங்கிறதுனால இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சுக்குவேன். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பக்கெட் இருக்குல்லையே, அதில் வந்து ஆயில் வச்சுருப்பேன். வந்து மிக்ஸி ஜார்லாம் ஒன்று இதில் மாற்றி அதில் மாற்றி எப்படி கவுத்தி எடுத்து காய வச்சுக்கிட்டு எடுத்து வச்சிடுறது. ஆனால் அதில் சின்னதாக 2 பக்கெட் இருக்குது பாருங்களேன். அந்த பக்கெட்டில் வந்து மசாலா இதெல்லாம் இது பண்ணியிருப்பேன். என்னதுன்னா இப்போ மசாலா வந்து அஞ்சரை பொட்டியில் கொட்டி வைக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே மளிகை சாமானில் எப்போவுமே மந்த் நம்ம எழுதுறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எழுதுவோம். 50 கிராம் 100 கிராம் 1/4 கிலோ இந்த மாதிரி எழுதுவோம். அதில் ஒரு பாக்கெட் அதில் ஃபில் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த வாளியில் எடுத்து வச்சுடுவேன். அதாவது கடுகு, வெந்தயம், அப்புறம் மிளகு, சீரகம், மசாலா எல்லாம் இந்த இதில் எடுத்து வச்சுடுவேன். நான் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, பட்டாணி, சிகப்பரிசி இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள், அந்த அரிசி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கில் வந்து எடுத்து வச்சுடுவேன். பிரித்தது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இந்த கடலை பருப்பு இதெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம். அதுமாதிரி மாவு ஐட்டங்கள் மைதா மாவு, ரவா, கடலை மாவு இதெல்லாம் வந்து ஒரு பாட்டில் வச்சு கொட்டி வைக்கணுன்ட்டு ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் இடமும் இல்லையா, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரே இதாக பிரிச்சுட்டு அதை வந்து பிரித்தது பிரிக்காதது எல்லாத்தையுமே இதில் தான் வச்சுருக்கேன். ஒரு சமயம் வந்து அம்மா வந்து உமரா போயிருந்தப்போ நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோமா சென்னைக்கு. அப்போ வந்து நான் கொண்டக்கடலை பட்டாணிலாம் அழகழகாக ஒரு நீட்டு பாட்டிலில் கொட்டி நான் எல்லாம் வச்சுருந்தேன். அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது நோம்பு நெருக்கமாக இருந்துச்சா, அப்போங்க கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் வந்து கீழே உங்களுக்கு டேக் பண்ணுறேன் பாருங்களேன். அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் அந்த வால்பேப்பர்லாம் ஒட்டி புதுசாக டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தது. ஆனால் நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே எலிக்கிட்ட மாட்டி அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் கடிச்சு அப்படியே கொதறி போட்டு வச்சுருந்தது. எலி தொந்தரவு இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வைக்கிறதுக்கு பயம். இதுக்கே கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது ஓகேவாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால் அதெல்லாம் இது பண்ணலை. ஸோ இந்த இதெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்குள்ள பொங்கல் வந்து வெந்துடுச்சு. பொங்கலுக்கு லாஸ்ட்டாக தாளிச்சுமே கொட்டியாச்சு. நல்ல வாசனையாக நல்லா இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு சட்னியை ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி டீ போட்டுக்கிட்டேன். எனக்கு மட்டும் தான் இப்போ டீ இது பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா 11 o'clock மேலே ஒரு டீ குடிக்கிற ஒரு பழக்கம் வந்து இப்போ புதுசாக அடிக்ட் ஆகிருக்கு. 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே. ஸோ அதுக்காக இதை எடுத்து நான் மூடி வச்சுருக்கேன். எனக்கும் அம்மாக்கும் அதில் எடுத்து அப்படியே மூடி வச்சு திரும்ப வந்து சூடு பண்ணிக்கலான்ட்டு. ஸோ டீ குடித்து முடிச்சதுக்கப்புறம் பொங்கலுக்கு சட்னி பண்ணுற வேலை தான். அதுக்கப்புறம் ஏனம்லாம் கழுவுறது எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாலுக்கு ஏனோ அது இதுன்னு எல்லா வேலையும் அப்படியே பார்த்துக்கிட்டே 1 by 1 வேலை ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம இட்லி தோசைக்கு வேறு மாவு ஊற வச்சுருக்கேன்னா அது ஊறுறதுக்கெல்லாம் என்னென்ன வேலை எல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு என்னெல்லாம் சிம்பிளாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மழை விட்டதுனால கிச்சனில் கொஞ்சம் இதாக இருக்குது. மழையாக இருந்ததுன்னு எங்களை கீழே தண்ணி நம்மளுக்கு இதாகிறதுனால அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். கிச்சனில் நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆனால் அடுப்பு ஆனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அது சும்மா நம்ம வேறு ஏதாவது வேலையாக வரும்டா இந்த இடத்துல நிற்கிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சா. பொங்கல் ரெடி ஆனோடனே நிஹாலுக்கு சட்னியை தாளிச்சிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா பிள்ளை வீட்டில் இருக்கிறாரு இல்லையா, சாட்டர்டே லீவுன்ட்டு. இதுக்கப்புறம் ஹாஃபில் எக்ஸாம் வேறு ஏதாவது ரிவிஷனுக்கு இது பண்ணணும்னு சொல்லி அவர் கூட கத்தியே நம்ம எனர்ஜி கொஞ்சம் இதாகும். படிங்க அப்படின்ட்டு. ஓகே, இனிமே வந்து அதுக்கான எனர்ஜி நம்ம வந்து நமக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ பொங்கலுமே சூப்பராக இருந்துச்சு. குக்கரில் போடாமலே வந்து நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடியில் துணி கொண்டு காய வைக்கிற வேலை. அப்புறம் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மிளகா செடியில் இப்போ தான் முதல்ல காய் வச்சுருக்கு. இந்த மிளகா செடி வச்சு கிட்டத்தட்ட 6-7 மாதம்லாம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். செடி வரும்போதே இலை வந்து ரொம்ப நரிச்சு போகி நெருக்கி சுருக்கமாக போகி ஒரு மாதிரி பூச்சி அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பூ நிறைய பூக்கும். ஆனால் ஒரு பிஞ்சு கூட வச்சது கிடையாது. அப்படியே கொட்டிடும். அப்படியே இலை கொட்டி வெறும் குச்சியாகவே இருந்தது. அப்படி இருந்தும் அதை நான் அங்கே வந்து கவனிக்க விடலை. ஏன்னா வந்து காய்கறி வந்து அலசின அந்த காய்கறி தோல், தக்காளி, வெங்காயத்தோட தோல், மற்ற காய்கறி இது பண்ணுறது, அரிசி களைஞ்ச தண்ணி, மீன் கழுவுன தண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி சேர்த்து இந்த செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து காட்டிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மழை துளிலாம் பட்டு நல்ல ஒரு இது பண்ணி பாருங்கள். பூவை பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ என்னடா இந்த தடவையும் இப்படி ஆகிடுமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இலையே வந்து நல்ல அழகாக ஃப்ரெஷ்ஷாக வெளியாகி வந்துச்சு. அந்த பார்க்குறதுக்கே ஒரு இதாக இருக்குது பாருங்களேன். ஸோ அப்போ தான் முதல்ல ஒரு இது பண்ணி வச்சுருக்கு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. நீங்களுமே இதுவாக செய்யுங்க. அண்ட் இந்த சுண்டைக்காய் செடியை பற்றி சொல்லணும். அவ்வளோ வந்து பூ பூத்துச்சுங்க. சுண்டைக்காய் செடி வந்து அப்படியே கடந்தது. அதுக்கு நிறைய பராமரிப்பு பண்ணி அது என்னெல்லாம் அது பண்ணணுமோ கவனிக்கணுமோ எல்லாத்தையும் கவனித்து நல்ல பெருசாக வந்தது. பெருசாக வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பூ கொத்தாக பூ பூத்துச்சு. ஆசையாக இருந்தது. அவ்வளோலாம் வந்து காய் வைக்கும், நம்ம பறிக்க போகிறோம் அப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூவுமே கொட்டி போயிடுச்சு. நான் அப்புறமா வந்து இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா. செடியெலாம் வந்து பூ பூக்கும் காய் காய்க்காது மரம்லாம் அப்படின்னாக்கா அது வந்து சத்தம் போடணும், அதுக்கிட்ட பேசணும், இல்லைனா உன்னை நான் வெட்டிடுவேன் அப்படிலாம் சொன்னாக்கா ரோஷப்பட்டுக்கிட்டு வைக்கும், காய் காய்க்கம்லாம்
அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நடந்திருக்கு எங்கள் வீட்லேயுமே. ஸோ இப்போ அந்த செடிக்கிட்டேயுமே நான் வந்து சத்தம் போட்டேன், நீ வந்து காய் காய்க்கிறதுக்கு வேஸ்ட்டே, நீ வந்து உனக்கு பார்த்து பார்த்து கவனித்து வேஸ்ட்டு, நீ வந்து ஒரு காய் கூட வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா பிஞ்சு வச்சுருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நிறையா வைக்கல, ஒரு 4-5 தான் வச்சுருக்கு. அதை அப்படியே விதக்கி விட்டுலாம் அப்படின்னு. எனக்கு கீரை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அழகாக அடுத்த தளிருமே வந்துருச்சு. நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, கீரை உடச்சி விட்டோன்னு, அதுவுமே அழகாக தளிர் வந்திருந்தது. இயற்கை அந்த படைப்பு பார்க்குறதுக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி அதை பார்த்துட்டே எனக்கு நேரம் போயிடுச்சு. ஸோ மாடியில் துணியெல்லாம் காய வச்சுட்டு கீழே வந்து உளுந்து அரிசியெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 2 ஷிஃப்ட்டாக நான் பிரித்து போட்டுக்கிட்டேன். உளுந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, எப்போவுமே 2ஆக தான் பிரிச்சுப்பேன். ஏன்னா வந்து கிரைண்டருக்கு வந்து மூடி இல்லை, அதை விட்டு நான் வந்து எம்பி வந்து வாரி அடிச்சிடும் சுற்றி. அதனால் வந்து இப்போ பாதியாக தான் போட்டுக்குவேன் அரிசி உளுந்து எதாக இருந்தாலுமே. ஸோ ஒரு ஷிஃப்ட்டாக அரைச்சிட்டு அரிசி இது பண்ணேன். இந்த அரிசி ஊற வச்சதை எடுத்து சாப்பிட்ற பழக்கம் உங்களை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஊற வச்ச அரிசியை அந்த மாவு கரைக்க போடும்போதே வாயில் 4 போட்டுக்கிறது. ஸோ ரொம்ப நாள் அந்த இது செய்யக்கூடாதுன்னே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்க நல்லா பளிச்சுன்னு தான்ச்சா, எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே அடுத்த வேலை. அந்த அரிசி சாப்பிட்றது சோவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த நேரம் வாய் கை சும்மா இருக்க மாட்டேங்குதே, அதை எடுத்து வாயில் போட்டு மென்னுக்கிட்டே வேலையை பார்த்தா தான் வேலை ஓடும் இல்லையா. ஸோ வந்து அது ஒரு அடிக்டாகவே போயிடுச்சு சின்ன பிள்ளையிலேருந்து. ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா 2ஆகவே தான் அரிசி உளுந்து 2த்தையுமே அரைச்சிக்கிட்டேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உளுந்து மாவு எந்த அளவுக்கு எம்பி பாதி பக்கெட்டுக்கு இருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ நல்லாவே எம்பி வரும். அதுக்கேற்றது மாதிரி அரிசி, அதனால தான் இவ்வளோ அரிசி ஊற வச்சது. அது கரெக்டாக இருக்கும். கூப்பன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சா தான் உங்களுக்கு குவான்டிட்டியுமே நல்லா இதாக இருக்கும். இதை வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பு ஏற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே கெட்டியாகிடும். கலந்து நம்ம தோசை இட்லி ஊற்றுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் எப்போதுமே இப்படி தான் மாவுக்கு வந்து உளுந்தரிசி ஊற வச்சு அரைக்கிறது. ஸோ உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் 2 மாவையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்க மாட்டோம். அது ஒரு அடைஞ்ச மாதிரி போயிடுது. அந்த தோசை இட்லியில் சாஃப்ட் வர மாட்டேங்குது. எல்லாத்தையுமே எடுத்து கரைச்சி மாவெல்லாம் தூக்கி வச்சுட்டு அடுத்தது லஞ்சுக்கு வந்தாச்சு. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு மினி விலாகுக்கு கடகடன்னு பேசி பார்த்திங்கன்னா லாங் வீடியோக்குமே படபடன்னு பேச தான் வருதே தவிர கொஞ்சம் ஸ்லோ விட்டு பேசுனாக்கா அது செட்டே ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதோ என்னமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வேறு எனக்கு. இந்த லஞ்சுக்கு அன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய், இப்போ எக் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது பெரிய கத்திரிக்காய், அந்த மாதிரி கூட இடையில ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இன்னொரு கத்திரிக்காய் இருந்தது. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறது, அதுதான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக பாதியாக கட் பண்ணல, அதாவது ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக ஸ்லைஸு பெருசாக போடாமல் பாதியாக கட் பண்ணிட்டாச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய கத்திரிக்காவாக இருந்தது. ஒரு பக்கம் மட்டும்தான் எல்லாமே இது மாதிரி போட்டிருந்தாங்க, ஜிக்ஸாக் கோடு மாதிரி பண்ணது. நான் 2 பக்கமுமே போட்டுக்கிட்டேன், ஏன்னா உள்ள மசாலா சேரங்கணுங்கிறதுனால. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் மசாலா நான் என்ன ரெடி பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து அந்த சில்லி வந்து ரெட் சில்லி வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு, சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சாங்க. பட் என்கிட்ட அந்த காஷ்மீரி மிளகா இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஊற வைக்கிறதுக்கும் டைம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எடுத்து பண்ணினதுனால நான் என்ன செஞ்சேன்னா, செஸ்வான் சாஸ் இருந்தது, அதில் வந்து அந்த மிளகா அண்ட் வந்து பூண்டு சேர்ந்தது தானே, பேலன்ஸ் நிஹால் ப்ரெட்டுக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இது தான் வச்சுருந்தேன். சரி இது கூட சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு அதுதான் எடுத்திருக்கேன். அதுவுமே ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தேர்ந்துச்சு, பரவாயில்ல அப்படின்ட்டு பாக்கி மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலான்ட்டு செஸ்வான் சாஸ் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தான், ரொம்பலாம் சேர்த்துக்கல. அப்புறம் ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் போட்டேன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் 2த்துலேயுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீர் மிளகா இருக்குது அப்படின்னாக்கா அதை ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு பச்சையாக வந்து முழுசாக வந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து மிளகாத்தூளாக சேர்த்துக்கிட்டேன். நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்பலாம் சேர்க்கல, கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஆயில் ஊற்றி இதை அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப தடங்காமல் பேஸ்ட் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நிஹாலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டான் இல்லையா, அன்னைக்கு செஞ்சு அந்த பச்சடி இதுவுமே வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டான். அந்தளவுக்கு அவனுக்கு அது செட் ஆகலைன்ட்டு, ஆனியன் ரைத்தா மாதிரி இல்லைன்னு. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மசாலாவில் லெமன் ஜூஸ் சேர்க்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து கருகிற மாதிரி போயிடும் இல்லையா, லாஸ்ட்டாக வந்து லெமன் வேணாலும் புழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இதில் சேர்க்கலை. உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்தா பிடிக்கும்னா கூட இந்த பேஸ்ட்டில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே மேலே வந்து நான் எல்லாத்தையும் பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஒன்றா நம்ம வச்சிட்டோம்னாக்கா அதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் உள்ளே வந்து இந்த மசாலாலாம் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்று இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடுற வேலை தான்.
எல்லா கத்திரிக்காயிலையும் பேஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற வேலை தான். நான் இரும்பு கடாயில் வந்து ஆயில் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஆயில் விடக்கூடாது. கொஞ்சமாக ஆயில் விட்டாலே போதும். நீங்கள் வந்து இரும்பு கடாயில் பண்ணுறதா இருந்தாக்கா, இதுவே நான்ஸ்டிக்கில் பண்ணுறதா இருந்தாக்கா ஓகே, அது கொஞ்சம் இதாக வந்துடும் வைங்களேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு பெரட்டும் போது அந்த மசாலா வந்து அதில் ஒட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் கத்திரிக்காய் உறிஞ்சதுக்கு அப்புறமா அது இழுத்துரும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து தீயாமல் இருந்தது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் இது பண்ணேன். ஹை ஃப்ளேமுக்கு போகவே இல்லை. ஏன்னா வந்து அந்த கருக ஆரம்பிச்சிடும் மசாலா எல்லாமேங்கிறதுனால. ஸோ ஆனால் ஒரு 5-6 நிமிஷம் போல் இது கொஞ்சம் குக் ஆகுனுச்சு. ஆனால் சீக்கிரம் வந்து உள்ள மசாலாலாம் இதாகிட்டு நல்லா சாஃப்டாக உடனே இதாகிடுது. இதுவே வந்து நான் யாரெல்லாம் எப்படி இந்த ரெசிபி போட்டிருக்காங்க, அதில் நம்மளுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து தான் நான் இந்த ரெசிபியை செஞ்சேன். இது ஒன்றும் புதுசாக நம்மளே கண்டுபிடிக்கிறதில்ல. இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதேமாரி நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணுறது தான். நம்மளே எல்லா ரெசிபியும் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட முடியாது. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருந்தாலுமே கற்றுக்கிற இடத்துல என்றைக்குமே இருக்க போகிறோம். ஸோ நிறைய நம்மளுமே கற்றுக்குவோம். ஸோ வந்து அது என்றைக்குமே நம்ம வந்து நம்மளால் தான் ஒரு விஷயம் க்ரியேட் ஆகுதுன்னு கிடையவே கிடையாது. நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு அதில் வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணது தான் இது. நிறைய பேர் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் விட சும்மா எம்டி மசாலாவே நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே நிஹால் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இது எப்போ ரெடி ஆகும், நான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு. உண்மையிலே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு தான் சொன்னான். கத்திரிக்காய் சாப்பிட்டாத நிஹாலே வந்து இன்னொரு பீஸுமே வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் வந்து மேலே வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு அந்த புளிப்பு உரப்பு அந்த டேஸ்ட்டு பக்காவாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெறும் ரைஸில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்குமே சரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை அப்படி தான் சொல்வேன். கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணிவிடுங்க. லஞ்சுக்கு தொட்டுக்கிற கறியை மட்டும் காட்டியாச்சு. அன்றைக்கி என்ன மதியம் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இறாலானம் தான் காய்ச்சி இருந்தது. இறாலானம் ப்ளஸ் இந்த கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு சுட சுட சாப்பாடு, சுட சுட இந்த இறாலானம் அண்ட் இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருந்தது. லெமன் ஜூஸோட அந்த லெமன் புளிப்பு அந்த உரப்பு எல்லாம் சேர்த்து அதில் எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அது உள்ளே அப்படியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஜூஸியாக இருந்தது. அந்த மசாலா அதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கத்திரிக்காவை உள்ளே எப்படி எந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக இருக்குன்னு கிட்ட நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. வாயில் போட்டதோடு அப்படியே கரைஞ்சிடுற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. லாஸ்ட்டாக இன்னொரு பீஸ் எடுத்து கொஞ்சமாக ரைஸ் போட்டு சுட சுட அந்த கத்திரிக்காவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ இருந்த டேஸ்ட் இருக்கே அப்பப்பா செம்மையாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நிஹாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வைங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிள்ளையுமே ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டான். ஸோ பிள்ளைங்களுக்கே பிடிக்குதுங்கும் போது அப்போ அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லா ஒர்த்து தான். ஸோ ட்ரை பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஈவினிங் வெளியே போகிற வேலை தான், வேறு ஒன்றும் இல்லை. மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கணும் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்கணும். அண்ட் இந்த மக்கானா வந்து லைஃப்பில் நான் மக்கானாங்கிறது போட்டதில்லை. ஹிஜாப் வந்து சுற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மக்கானா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண. அம்மா சொன்னாங்க உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்குமே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து மெடிக்கல் போயிட்டு மாத்திரைக்கெல்லாம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு. சூப்பர் மார்க்கெட் வந்தாலே அது ஒரு என்ன இருக்குது புதுசாக என்ன இருக்குதுன்னு பார்க்குறது. ஆனால் அதெல்லாம் தாண்டி சில்வர் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சன் சூப்பர் மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அண்ட் 1-2 திங்ஸுமே வாங்கியிருந்துச்சு. அது என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்ட் 2 வீடியோன்றலாம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரே ஷார்ட்ஸ்லேயே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன வாங்கியிருந்தேங்கிறத மட்டும் இல்லாமல் ஸோ கொஞ்சம் ஒரு ரெசிபி அண்ட் டிப்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கமெண்ட்ஸுமே உங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.